ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். நமன், பியா, பியா, நமன். கல்யாண மேல சத்தம் கேக்குது. பொண்ணு மாப்பிள்ளையும் இப்ப மாலையை மாத்திக்கணும். குருமாதா, உங்களுக்கு நினைவு திரும்பிட்டா? நமனும் பியாவும் எங்க? இந்த கல்யாண மேல சத்தம் எங்க கேக்குது? நம்ம பியாவுக்கும் நமனுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. பியாவுக்கும் நமனுக்கும் கல்யாணமா? பியா ஒரு தெய்வ சக்தி நமன். தெய்வ சக்திங்கிறது ஒரு அரிதான பிறவி. அந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவ, அஞ்சோட சேர வேண்டியவ. இது நடக்க கூடாது. என்ன அங்க கூட்டிட்டு போ, பியா கிட்ட கூட்டிட்டு போ. என்ன செய்தாலி? வேதஸ்ரீ இல்லாம உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனா? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. வேதஸ்ரீ இல்லாம எந்த ஃபங்க்ஷனும் நடக்கக்கூடாது. ஃபாஸ்டா போய் அவங்கள கூட்டிட்டு வா. நீங்க யாருமா? ஆஞ்ச். இவங்க வேதஸ்ரீ அக்காக்கு சகோதரி மாதிரி. ஆமா காஜல், அவங்கள உள்ள கூட்டிட்டு போ. வாங்கம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப மாலை மாத்திக்கோங்க. இதுவரைக்கும் பியா நான் தொடாத ரோஜாவா இருந்தா, இனிமே இந்த பியான ரோஜா எனக்கு சொந்தமானவ, எனக்கு மட்டும்தான். நமன், பியா. குருமாதா, பியா. இவங்க எப்படி திடீர்னு எந்திரிச்சு வந்தாங்க? ஒருவேளை அம்மாவும் பியாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என் கைக்கு ரோஜா சிக்காம போயிடும். அதை நடக்க விட மாட்டேன். அம்மன் அருளால உங்களுக்கு சுயநினைவு வந்துட்டு குருமாதா. நீங்க நல்லபடியா குணமாகிட்டீங்க. நீங்க நீங்க நல்லபடியா குணமாகிட்டீங்களா குருமாதா? உங்களுக்கு வலி ஒன்றும் இல்லைல்ல? உங்களுக்கு ஜுரம் ஒன்றும் இல்லைல்ல? ஏன் விஷயத்த விடு. அதுக்கு முன்னால என்ன கோலம் இது? என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஆமா ஆமா ஆமா, எங்க அம்மாக்கு சுயநினைவு திரும்பினது எவ்வளோ சந்தோஷமா இருக்கி. உங்களுக்கு தான் உடம்பு குணமாகல, ஏன் எந்திரிச்சு வந்தீங்க? கூப்பிட்டீங்கன்னா நானே அங்கே ஓடி வந்துப்பேன்ல. நீ இப்போ என்ன பேசுற? இப்போ எதுக்கு அவங்களுக்கு நீ டென்ஷன் கொடுக்குற? நீ இப்படி படபடப்பாக பேசுனேன்னா உங்களுக்கு திரும்பவும் நினைவு போயிடும். என்ன நடக்குதுன்னு ஏன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க?
அம்மா உங்களுக்கு இன்னும் குணமாகல, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நானே கூட்டிட்டு போறேன், போலாம் வாங்க. பியா வா என் கூட. எதுக்காக பியாவை கூப்பிடுறீங்க? அவ அப்புறமா வந்து பேசுவா. என்ன பண்ற நமன்? நீங்க வாங்க, அவ வருவா, அப்புறம் வருவா. நீ ஏன் எதையும் தெளிவா பேச மாட்டேங்கிற? இங்க என்ன நடந்துட்டீங்கன்னு சொல்லு. நமன் நமன், நீ ஏன் எதையும் தெளிவா பேச மாட்டேங்கிற? இப்ப அங்க என்ன நடந்துட்டீங்கன்னு சொல்லு. அம்மா, இப்ப நீங்க எதுக்கு தொண்ணு பேசிக்கிட்டே இருக்கீங்க? நான் போட்டு வச்ச பிளேனையெல்லாம் ஏன் இப்படி ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கம்மா? நமன், அப்படின்னா உண்மையிலேயே நீ பியாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதுதானே என் ஆசை. என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க சொல்லுங்க. அவளை அவளை நான் சின்ன வயசுல இருந்து உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஆனா நீங்க அவளை மேரேஜ் பண்ணிக்க வேணான்னு சொல்வீங்க இல்ல? அதை மட்டும் நடக்க விட மாட்டோமா? ஏன்னா அவ தான் என் உயிரே, அவ தான் என்ன உலகம். அதாவது இந்த ட்ரூ லவ், புரியுதா? நீ கண்டபடி உளறிக்கிட்டீங்க நமன். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிக்க, பியா ஒரு தெய்வ சக்தி. அவட கல்யாணம் ஒரு அதிசக்தியோட நிகழணும், அஞ்சோட நடக்கணும். வாய மூடு, வாய மூடு. இதுக்கு மேல நீ எதையும் பேசாத. வாய மூடிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. என்னால வாய மூடிட்டு இருக்க முடியாது. பியா கிட்ட நான் இப்ப எல்லா உண்மையும் சொல்ல போறேன். பியா, அம்மா வாய மூடுன்றன்ல, சொன்னா கேட்க மாட்ட? ஏதோ ஒரு விஷயத்த இவங்க எல்லாரும் மறைக்கிற மாதிரி தெரியுது. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா வேதஸ்ரீ இங்க இருக்கிற மாதிரி தெரியுது. ஏய் குருமதா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? என்ன செஞ்சாலும் இப்போ அக்கா பாந்தா போன விஷயத்த இவங்க சாரி நான் மறந்தே போயிட்டேன். வாங்க, நீங்க அங்க நின்றுட்டீங்க, திடீர்னு நீங்க பிரமாதமான பவர்ஸ்லாம் வச்சுக்கீங்க. அதை விட்டு தள்ளு. எங்கேக்கா உண்ட வேதஸ்ரீ அக்கா? தூங்கிட்டிருக்காங்க, டாக்டர் கிட்ட போயிட்டிருக்காங்க. தூங்கிட்டிக்காளா இல்லை டாக்டர் கிட்ட போயிட்டிங்களா? அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, டாக்டர் கிட்ட போயிட்டினாங்க, இப்போ மருந்து சாப்பிட்டு தூங்குறாங்க. அதான் நானும் சொல்ல வந்தேன். அக்கா இப்போ தூங்குறாங்க. ஏதோ குளறுபடிக்கு எதையோ மறைக்கிறாங்க. ஆனா என்ன? ராத்தவுட் ஹவுஸ்க்கு இதை கேர்ஃபுல்லாக கொண்டு போங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் போய் பியாவை கூட்டிகிட்டு வரேன்.
ஏன் ரூம்ல நீ என்ன பண்ணிட்டீங்க? உங்க வைஃபுக்கு உடம்பு சரியில்லையாமே, அதனால தான் வந்தேன். நீங்க ரொம்ப தனிமையில தவிப்பீங்கன்னு நினைச்சேன். வாயை மூடிக்கிட்டு எதுவும் பேசாம ரூமை விட்டு வெளியே கிளம்பு. ஒன்று சொல்லட்டா, வேதஸ்ரீக்கு முன்னாடி உங்களை எனக்கு தான் பார்த்தாங்க. ஆனா நீங்க தான் வேணான்னு மறுத்துட்டீங்க. எப்படியாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசையோட இருந்தேன். நீங்க வேணான்னு மறுத்ததால அதுக்கப்புறம் விழுதோல் பக்கம் என்ற பார்வை விழுது. ஆனா உங்களோட அளவுக்கு மிருதோல் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்க வைஃப் எங்க? உன்ட இந்த ட்ராமாலாம் என்கிட்ட பழிக்காது. என் கண்ணு முன்னாடி நிற்காத. எப்படி இது சாத்தியமாச்சு? ஷேகர்ட ரூம்ல நான் வசீகரிக்கிற கல்லை வச்சுட்டு வந்தேனே, அப்படி இன்னும் என்னால் ஷேகரை வசீகரிக்க முடியல. அப்படின்னா இவங்க அந்த எல்லா கல்லையும் இந்த ரூமை விட்டு வெளியே எடுத்துட்டாங்களா? என்னன்னு சொல்லுங்க. உங்க வீட்டில் யாராவது இந்த கல்லை தொட்டிங்களா? இல்லை புரோகிதரே. புரோகிதரே, என் அம்மாட மரணமும் இதே மாதிரி கல்லால் தான் ஏற்பட்டுச்சு. அந்த கல்லில் மரண சின்னம் பறிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இது வேற கல், ஆவிட வசீகர அடையாளம். அப்படின்னா யார் இந்த கல்லை ஸ்பரிசிக்கிறாங்களோ தீய வலையில விழுந்துருவாங்க. அக்காவா இது? எப்போ திரும்பி வந்தாங்க? இங்கே பாருங்கக்கா, எப்போ திரும்பி வந்தீங்க அக்கா? உங்கள் அக்கா எங்கே இருந்து திரும்பி வரணுங்கிறத சொல்லு. ரூமில் தூங்குறாங்கன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தானே சொன்னேன். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுறீங்களா? சொல்லு. ஏன் சொல்லணும்? முடியாது, உன்கிட்ட சொல்ல முடியாது. உனக்கு இந்த அளவுக்கு கோவம் வரும்னு தெரியாதே. கோவப்பட உனக்கு உரிமை இருக்குன்னா அதே உரிமை எனக்கும் இருக்குல்ல. சொல்ல போறியா இல்லையா? இங்க என்ன கொண்டு வந்து வச்சுக்காங்க? சார், உங்களை விட்டா சார் கூப்பிட்டாரு. சொல்ல போறியா இல்ல வேதனை அனுபவிக்க போறியா? எதுக்காக இப்படிலாம் பண்ற? இப்ப வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. இந்த டைம்ல இதெல்லாம் தேவையா? அத நீ யோசிக்கணும். வீட்டுல இவ்வளோ கெஸ்ட் இருக்காங்க, ஏதாவது நடந்தா தப்பாகிரும்ல. வந்தவங்க கிட்ட உண்மையை சொல்லட்டுமா? நான் சாதாரண உறவு இல்லை, 5 பெத்த தாயின்னு சொல்லட்டுமா? உண்மையை சொல்லட்டுமா? வேதஸ்ரீ இருக்கிற இடத்த நீ சொல்லலை, நான் இதை செய்வேன். ஐயோ கடவுளே, நான் இப்போ என்ன செய்வேன்? இவங்களை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலையே. சித்தி, சித்தி, அம்மாவை எங்கேயாவது பார்த்தீங்களா? எதை பற்றி இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க? அம்மா எங்க? நான் தான் சொன்னேன்ல, அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அது இல்லை சித்தி, நான் மோகனா அம்மாவை பற்றி கேட்குறேன். அவங்கள எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை. சரி சித்தி, நான் போய் தேடிக்கிறேன். நீனே போய் பாட போறியா? நீ எங்கே போய் பாட போகிற? நானே போய் பாடிக்கிறேன். இல்லை, நானே போய் தேடிக்கிறேன்னு சொன்னேன். வர வர உங்களுக்கு அது இருக்கட்டும். நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட, இந்த தாம்பலத்தில் எல்லாத்தையும் எடுத்து வை.
கிளம்பட்டுமா சித்தி? ஆ, நல்லது. ஆச்சரியமாக்கி எனக்கு உதவி செஞ்சுக்க உன்னை பாராட்டுறதா இல்லை பாவம்னு சொல்கிறதா? உன்னை பற்றின உண்மையை அவகிட்ட சொல்லி அவளை வேதனைப்படுத்த வேணாம்னு நினச்சேன். நீ தீய சக்தியாக இருந்தாலும் அவள் ஒன்று அம்மான்னு நினச்சிட்டிக்கா.